இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று என்ப நாமத்தில் அனைவரையும் இந்த காணொலியை சந்தித்து வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை படிக்க நேர்ந்தது. ஒரு மீனானது கடலிலே நீந்திக் கொண்டே இருந்தது. அந்த மீனின் உள்ளத்தில் ஒரு எண்ணம், யாரோ சொல்ல கேட்ட ஒரு வார்த்தை, கடல் மிக பெரிதா இருக்கும். இந்த மீனிற்கு கடலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அந்த மீனோ கடலிலே நீந்திக் கொண்டிருக்கிறது. கடலில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினத்தையும் பார்த்து கடல் எங்கே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே திரிந்தது. எல்லா உயிரினமும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதுவரை பார்த்ததில்லை என்று சொல்ல, இந்த மீனிற்கு கடலை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு இடம் விடாதபடி எல்லா இடத்திலும் சுற்றி அலைந்து திரிந்து கொண்டே இருந்தது. அப்படி உள்ளத்திற்குள் கடலை பார்க்க வேண்டும், அந்த கடல் மிக பெரிதா இருக்குமாமே, அதை பார்த்த பிற்பாடுதான் என்னுடைய மனது மகிழ்ச்சி அடையும் என்ற நோக்கத்தோடு மிக வருத்தத்தோடு சுற்றி திரிந்தது. ஒரு பெரிய மீனை பார்த்து கேட்டது, கடல் எங்கு இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? அந்த மீன் சொன்னது, நீ எங்கே பிறந்தாயோ, எங்கே வளர்ந்தாயோ, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நீ எங்கே மரிக்கப் போகிறாயோ, அதுதான் கடல். இந்த மீனிற்கு புரியவில்லை. மீண்டும் கேட்டது, நீ சொல்வது எனக்கு புரியவில்லை, தெளிவாய் சொல்லு, கடல் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது? மீண்டும் அந்த பெரிய மீன் சொன்னது, நீ எங்கே பிறந்து வளர்ந்து பெரிய அளவுல மாறி நீ எப்படி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நீ எப்படி மரிக்கப் போகிறாயோ, எந்த இடத்தில் நீ மாண்டு போகிறாயோ, அந்த இடம்தான் கடல். இந்த மீனிற்கு புரியவில்லை. இந்த பெரிய மீன் தன்னை குழப்புவதாக நினைத்துக் கொண்டு எப்படியாகலும் கடலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சுற்றி திரிய ஆரம்பித்தது. அது வழி தவறி எங்கெல்லாமோ நீந்தி கரைக்கு வந்து எட்டியது. கரையிலே வந்து பார்த்தால் எல்லா இடத்திலும் மனிதர்கள் இருக்கிறார்கள், மணற்பரப்புகள் இருக்கிறது. புரிந்து கொண்டது, ஓ, நாம் நிற்கிற இடம்தான் கடல். அந்த மணலை பார்த்து இதுதான் கடல் என்று நினைத்துக் கொண்டது. மூச்சு முட்ட ஆரம்பித்தது. அப்படியே திரும்பி பார்த்தது. கடல் பெரிதாக தண்ணீர் நிரம்பி இருப்பதை கண்டது. அது புரிந்து கொண்டது, நான் நீந்திக் கொண்டிருந்த அது தண்ணீர் தான் கடல். இதற்கு மேல் இங்கே இருந்தால் நான் மரித்து போய் விடுவேன் என்பதை உணர்ந்த மீன் வேகமாக தண்ணீரில் புரண்டு போய் விழுந்து நீந்தி ஓட ஆரம்பித்ததே. அது புரிந்த ஒன்று, நான் இந்த தண்ணீரில் வாழ்கிற நாள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும். எப்பொழுது இந்த தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறேனோ அங்கே நான் என்னுடைய உயிர் போய்விடும். ஆகவே இந்த தண்ணீர் தான் கடல் என்பதை புரிந்து கொண்டு வேகமாய் மகிழ்ச்சியோடு நீந்த ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்று கடவுளை எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறோம். கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் வேகமாய் தேடி திரிகிற மனிதர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் கடவுளை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளாக நம் கடவுளை தேட வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்களே தேவன் தங்குகின்ற ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமானது, நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று பவுலடியார் மிக அழகாய் சொல்லுகிறார். கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற இடமாய் நம்முடைய சரீரம் இருக்கிறது. நமக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அதை உணர்ந்து கொள்ள முடியாதபடி உலகம் முழுவதும் நாம் கடவுளை தேடிக்கொண்டே திரிகிறோம். நமக்குள்ளாக வாழுகின்ற ஆண்டவரை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். கடலிலே வாழ்கிற ஒரு மீன் எப்படி கடலை தேடி அலைந்ததோ அதுபோல நாம் ஆண்டவரை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். நாம் பரிசுத்தமாயிருந்தால் நமக்குள்ளாக ஆண்டவர் இருப்பதை நாமும் கண்டுகொள்ள முடியும், மற்றவர்களும் கண்டுகொள்ள முடியும். நாம் பரிசுத்தம் இல்லாதபடி உலகத்திற்கேற்ற வேஷத்தை தரிக்கிறோம் என்றால் கடவுள் நமக்குள்ளாக இருப்பதை நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. உலகத்தில் நீங்கள் எந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றாலும் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது. ஆனால்
நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் வாழ்வதை நாம் கண்டுகொள்ள முடியும். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, இந்த வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள்ளாக ஆண்டவர் பிரவேசித்து நம்மோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்து திரிந்தாரோ, எப்படி ஆதாம் ஆண்டவரோடு பேசினாரோ, எப்படி மோசே முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்து பேசினாரோ, அதுபோல நாமும் பேச முடியும், ஆண்டவரோடு வாழ முடியும், அவரை போல மாற முடியும், அவருடைய விருப்பத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை நாம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தம் நமக்கு தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம் ஆண்டவருக்குள் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை கடைபிடிப்போம், கர்த்தருடைய சித்தத்தை உணர்வோம், அவரை போல் மாறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கவும், ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் நீர் கொடுத்த தயவிற்காய் கிருபைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை இந்த உலகத்திலே நாங்கள் தேடி திரிகிறோம். பல புண்ணிய ஸ்தலங்களிலே ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கிறார். ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஆலயம் எங்கள் சரீரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க கர்த்தரங்களை கிருபை செய்யும். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன்படி நாங்கள் எங்களை கெடுத்து போடாதபடி பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு உகந்த பலியாய் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து உடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஒரு விசி கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கவும், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக ஆண்டவரை கண்டுகொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நாம் எந்த இடத்திலும் ஆண்டவரை தேடி செல்லாதபடி நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை தேடுவோம், நமக்குள்ளாக தேடுவோம், நம்முடைய திருச்சபையிலே தேடுவோம், நம்முடைய குடும்பங்களிலே தேடுவோம், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரை தரிசிக்கின்ற அந்த அனுபவத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.